ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல் ஷிகாஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்பவே சிம்பிளான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, தண்ணியை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி நல்லா பாயில் ஆனோன்னே அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்க்குறதுனால நம்மளோட பாஸ்தா வந்து ஒரு பாஸ்தாவோட இன்னொரு பாஸ்தா ஒட்டாமல் செப்பரேட்டாக இருக்கும். உங்கள் ஏரியாவில் என்ன பாஸ்தா அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்விஸ் பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த பாஸ்தாவை இந்த தண்ணியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். ஸோ நம்மளோட பாஸ்தா வந்து மினிமம் 70% அளவுக்கு குக் ஆகணும். ஸோ அது வரைக்கும் இது நல்லாவே பாயில் ஆகட்டும். ஸோ இந்த பாஸ்தா ரெசிபிக்கு நான் இன்றைக்கி ஒரு சில வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ உங்ககிட்ட என்ன வெஜ்ஜீஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஹாஃப் ஆனியனை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கார்ன் சேர்த்துருக்கேன். இது வந்து ஸ்வீட் கார்ன். அதுக்கப்புறம் கேபேஜ் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் கலர் கேபேஜ் கூட அவைலபிளாக அது கூட எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து 2 கார்லிக்கை வந்து நல்ல சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக கேரட் எடுத்திருக்கேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹங்கேரியன் வேக்ஸ் சில்லி. ஸோ இது வந்து ஷார்ட்டாக பஜ்ஜி மிளகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது டைரி மில்க் வந்து சும்மா டெக்கரேஷனுக்காக தான் வச்சேன். ஸோ குக்கிங் பண்ணிகிட்டே இருக்க போகும்போது பசிச்சிச்சுன்னா நம்ம லைட்டாக டைரி மில்க் ஸ்வீட் சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இன்னொரு பேனில் வந்து நம்ம வெஜ்ஜீஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆனால் இது கூட வந்து நம்ம கார்லிக் சேர்த்துக்க போகிறோம். ஸோ கார்லிக்கோட ஸ்மெல்லு போகிற அளவுக்கு இதை நல்லாவே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செம்மையாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ நல்லாவே ஓரளவுக்கு சாட் ஆகி வந்திருக்கு. ஸோ வெஜிடபிள்ஸ் தேவையான அளவுக்கும் சால்ட்டை வந்து இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த வெஜ்ஜீஸ் கூட ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர், ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா, ஹாஃப் டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து சால்ட் பண்ணிக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் ரெட் சில்லி பவுடர் கூட சேர்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட வெஜ்ஜீஸ் வந்து ரொம்பவே சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அதே பேனில் 4 டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துருக்கேன். 4 டீஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்து இது நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் 400 ml அளவுக்கு நான் மில்க் சேர்த்து இது நல்லாவே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் சேர்க்கணும். ஒரே நேரத்தில் எல்லா அமௌண்ட்டையும் சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது சார்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் மைதா வந்து ரொம்பவே லம்ஸ் ஃபார்ம் ஆகுறதுனால சீக்கிரமாகவே ரொம்ப கட்டி ஆகிடும். ஸோ அதனால் இதை பார்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ பால் வந்து நல்லா திக்காக போகும்போதே நான் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஓகே, ஸோ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட பாஸ்தா பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வெந்து வந்துருச்சு. ஸோ இதில் வந்து நான் நார்மல் வாட்டர் ஊற்றி இதை வாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் இதில் நம்மளோட வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. அட்லாஸ் இது கூட நம்மளோட பாஸ்தா சேர்த்துக்கிறேன். நல்லாவே இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சமாக மாஸ்ட்ரெல்லா சீஸை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ரேண்டமாக சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரொம்பவே ஈஸியாக டெலிஷியஸாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இது எப்படி இருக்குது நம்ம இப்போது டேஸ்ட் பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் லைட்டாக டொமேட்டோ சாஸ் வந்து எனக்கு மட்டும் டிப் பண்ணி சாப்பிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. டொமேட்டோவோட டேஸ்ட்டே இந்த பாஸ்தா ரெசிபிக்கு ரொம்பவே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். I hope this video is very useful for you and thanks for lending your ears to me. So we'll meet in another interesting recipe or another interesting video. Until then, stay home and stay updated. Bye.